ஹலோ காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஸாவனஸ் தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தேடுற மாதிரியான ஒரு சூப்பரான 3D எஃபெக்ட் கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் 3D கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார்ட்டூன் எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நமக்கு 2 ஆப் தேவைப்படும். ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற டூன் ஆப், இன்னொரு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் ஆப். இந்த 2 ஆப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே ரைட் சைட் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃப் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஃபேஸ் நல்லா தெரிற மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் காட்டும். ஸோ அந்த பாக்ஸுக்கு சென்டரில் உங்களோட ஃபேஸ் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஓகேன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து கார்ட்டூன் இமேஜாக அது வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ கன்வெர்ட் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இன்ட் ஐகான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா நெட் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து ஆட் வரும். ஸோ ஆடை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மேலே வந்து இன்ட் ஐகான் வரும். ஸோ அதை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலே அப்ளைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த ஆப்பை பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டூன் ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் பிக்சார்ட் ஆப்பில் எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஆடும் வராது. எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ரீசெண்ட்டுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்கு போயிடும். ஸோ இதில் நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம முன்ன கார்ட்டூன் இமேஜாக மாற்றின அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேஸோட எட்ஜில் நான் செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸோட எட்ஜில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஏரோ ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டில் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபேஸ் கரெக்டாக எரேஸ் ஆயிருக்கா இல்லை பேக்ரவுண்டும் சேர்ந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கேயாச்சும் பேக்ரவுண்ட் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே செகண்டாக எரேஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரேசரோட சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆர்டினஸ் சைஸும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டினஸ் சைஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு +94 வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஏதாச்சும் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இமேஜை நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்டோட கலரும் பாடியோட கலரும் வேறு இருக்குது. ஸோ அதை ஒன்றை வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு கீழே சேச்சுரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலர் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களோட ஹெட்டோட கலரும் பாடியோட கலரும் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டிக் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த டிக் ஐகானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ணுற இந்த டெக்ஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை பார்த்தீங்க அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதையும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற இந்த இமேஜோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்சார்ட் ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன சொன்ன ஃபோட்டோ மாதிரியே தான் எடிட் பண்ணோம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸோ இதில் எப்படி ஹெட் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஹெட் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டோட கலரும் பாடியோட கலரும் ஒரே அளவுக்கு வர்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்ரீஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 3D கார்ட்டூன் ஃபோட்டோ எடிட்டிங்கை ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களோட இமேஜ் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.